கொலை வழக்கு குற்றவாளி வரிச்சியூர் செல்வத்துடன் டிடிஎஃப் வாசன் சந்தித்து சிறை அனுபவங்கள் குறித்து உரையாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பிரபல ரவுடிகளை மட்டும் டிடிஎஃப் வாசன் சந்தித்து பேசுவது ஏன்? தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கும் டிடிஎஃப் வாசனும் நடமாடும் நகைக்கடை போல வலம் வரும் ரவுடி வரிச்சியூர் செல்வமும் சந்தித்து பேசிய வீடியோதான் இப்போது ட்ரெண்டிங்காக உள்ளது. அதிவேக பைக் பயணம், பைக் வீலிங் செய்து விபத்து, இளைஞர்களுக்கு தவறான முன் உதாரணம் என பல சர்ச்சைகளில் சிக்கி சில நாட்கள் அமைதியாக இருந்தார் டிடிஎஃப் வாசன். சில பிரபலங்களை நேரில் சந்தித்து அதை வீடியோவாக எடுத்து தனது யூடியூப் தளத்தில் வெளியிடுவது டிடிஎஃப் வாசனின் வழக்கம். இப்படித்தான் ஜிபி முத்துவை சந்தித்து அவருடன் அதிவேக பைக் பயணம் செய்து சர்ச்சையில் சிக்கினார். இந்நிலையில் விபத்து வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று வந்த வாசன் அது முதல் ரவுடிகளை சந்தித்து வீடியோ வெளியிட ஆரம்பித்துள்ளார். சிறையில் இருந்து வந்த சில நாட்களிலேயே தென் மாவட்ட பிரபல ரவுடி ஒருவரை சந்தித்து வீடியோ வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக மதுரையில் பிரபல ரவுடியாக வலம் வந்த வரிச்சியூர் செல்வத்தை டிடிஎஃப் வாசன் சந்தித்து வீடியோ வெளியிட்டிருப்பது அடுத்த சர்ச்சையை கிளப்பி உள்ளது. செல்போனில் பேசியபடி கார் ஓட்டிய டிடிஎஃப் வாசனை மதுரை அண்ணாநகர் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட டிடிஎஃப் வாசனுக்கு 10 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக மதுரையில் தங்கியுள்ள வாசன் மதுரை ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். மேலும் செல்வம் சமைத்து கொடுத்த உணவை ருசி பார்த்து சாப்பிட்டுவிட்டு ஜெயில் அனுபவம் குறித்து உரையாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. மதுரையில் பிரபல ரவுடியாக இருந்து தற்போது நடமாடும் நகைக்கடை போல வலம் வருபவர் வரிச்சியூர் செல்வம். செல்வத்தின் வீட்டிற்கு சென்ற வாசன், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் என்று எதை நினைக்கிறீர்கள் என்று கேட்க, கும்பகோணம் குழந்தைகள் தீ விபத்து என செல்வம் சொல்கிறார். இந்த வீடியோ காட்சிகளை வரிச்சியூர் செல்வம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய வாசன் மீண்டும் அடுத்த சர்ச்சையை கிளப்பி இருப்பதாகவும் இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்து பேசியிருப்பதாகவும் நெட்டிசன்கள் கிண்டல் செய்திருக்கிறார்கள்.